வணக்கம் மக்களே, வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். ரயில்வே தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு நம்ம செஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் செஷன் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு 7 மணிக்கு என்னால் லைவில் உங்களை வந்து மீட் பண்ண முடியலைன்றதுனால நான் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ வந்து இன்றைக்கி நான் பண்ணலை. சரிங்களா? ஆக்சுவலாக இல்லைன்னா இன்றைக்கி ஸ்டாட்டிக் ஜிகே தான் ஆக்சுவலாக பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து நான் பிளான்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் முதல்ல கொடுத்துட்றேன், படிச்சுட்டு வாங்க, சாட்டர்டே பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ப்ரீ பிளான். இது வந்து முன்னாடியே பிளான் பண்ணது தான். பட் இன்னைக்கு சாட்டர்டே லைவில் உங்களை நான் மீட் பண்ண முடியல. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? வெரி சாரி. ரைட், சென்னை ஆஃபீஸ் போகிறேன். சரிங்களா? ஸோ திங்கக்கிழமை அடுத்த வீடியோ உங்களுக்கு சென்னை ஆஃபீஸ்லேருந்து வரும். எல்லாரோட சேர்ந்து அடுத்த வீடியோ போடுவேன், கொல்லப்படாதீங்க. நிறையா பிளானிங்கோட தான் கிளம்பி போயிட்டுருக்கேன் சென்னை ஆஃபீஸ்க்கு. சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ, என்ன பேச போகிறோம் என்ன அப்படின்னா, ரொம்ப சின்ன வீடியோ தான். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிச்சிடறேன். ரொம்ப வளவளவலன்லாம் இல்லை. என்ன படிக்கணும் அப்படின்றது இல்லை, எப்படி படிக்கணுன்றது தான் வீடியோ. நார்மலாக வந்து என்ன படிக்கணும் அப்படின்ற வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பதிவு எப்படி படிக்கணும் அப்படின்றது தான். நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. படிக்க எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்கணும் அப்படின்றது தான். சரி சார், எப்படி படிக்கணும்னு சொல்கிறீங்க, நான் அது ஓகே. ஆனால் எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எஸ், ஏற்கனவே நான் நிறைய தடவை நானே வந்து இந்த சிலபஸ் டிகோடிங் வீடியோ நிறைய தடவை நான் கொடுத்துருக்கேன். சரியா? நான் அதனால் இந்த சிலபஸ் பற்றிலாம் நான் எதுவுமே பேசலை. சிலபஸில் இதை படிக்கணும் அதை படிக்கணும் அதெல்லாம் நான் எதுவுமே பேசலை. ரைட்? ஸோ இதை எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துறேன். ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சா? என்ன சிலபஸ் படிக்கணுன்றத ஒரு பிடிஎஃபாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதில் ரீசனிங் அப்படின்னா என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், ஆப்டிடியூட் அப்படின்னா என்னென்ன டாபிக் படிக்கணும், ஜிஎஸ் அப்படின்னா இந்த ஜிஎஸ்ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குமா? இதில் என்னென்ன டாபிக்லாம் நீங்கள் படிக்கணும், ரைட், என்ன சப்ஜெக்ட்ல என்ன டாபிக் படிக்கணுங்கிற டீட்டெயில் பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதை வச்சு என்ன படிக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேச போகிறது எப்படி படிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். சரிங்களா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அடா 24/7 தமிழ் யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் தான் நான் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கெட் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் ஆப், ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன், மொபைல் ஆப்பு. ஒருவேளை யூஸ் பண்ணாததுனால உங்களுக்கு அதை பற்றி தெரியலையா, இல்லை இது என்ன பெரிய ஆப்பு எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம்தான். போன தடவை என்டிபிசி குரூப் டி எக்ஸாம் எழுதின நிறைய ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் நம்ம மொபைல் ஆப்பில், ஒருவேளை நம்ம அப்படின்னு இந்த கருப்பு டிஷர்ட்டை போட்டு நான் சொல்கிறதுனாலையோ நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ண யோசிக்கிறீங்க. இந்த மொபைல் ஆப்பில் இருக்கிற நிறையா கொஸ்டின்ஸ் அப்படியே சேம் டிட்டோ வந்துருச்சு. அண்டு 95% வந்து சேம் டிட்டோ கொஸ்டின் அப்படியே எனக்கு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 5 கொஸ்டின் இதோட சாயல்ல எனக்கு வந்துச்சு, இங்கே நான் லேர்ன் பண்ணேன்ல அதோட கான்செப்டில் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. டோன்ட் மிஸ் இட். இந்த தடவை நீங்கள் எழுத போகிற எல்லா கொஸ்டினும், நீங்கள் எழுத போகிற எல்லா எக்ஸாமில் வர போகிற எல்லா கொஸ்டினுக்குமே இட்ஸ் ப்ரீ பிளான்டாக இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், குவிஸஸில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இங்கே குவிஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? கண்டிப்பாக இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணாதவங்க மறக்காமல் முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள். சரியா? ஓகேப்பா, ரைட். ஸோ இப்போ நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எப்படி படிக்கணும். ரைட்டா? ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 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 கன்ஃபியூஷன் வரும். என்ன டாபிக் படிக்கிறது, என்ன சப்ஜெக்ட் படிக்கிறது அப்படின்றது. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரீசனிங், ஆப்டிடியூட், அப்புறம் ஜிஎஸ், இந்த 3 சப்ஜெக்ட் தான் நம்ம படிக்க போகிறது. இதில் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் பிரச்சனை கிடையாது. ஜிஎஸ்ன்னு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையா பகுதிகள் புரியும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு, இன்னொன்று சோசியல், இன்னொன்று ஜிகே. ஜிகே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஸ்டாட்டிக் ஜிகேனா என்னது? இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் யாரு அப்படின்னு படிச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஜிகே கொஸ்டின். ஓகேவா? ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய கவர்னர் யார் இருக்கா, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரியில் முதலமைச்சர்கள் இருக்காங்களா, இல்லை லெப்டினன்ட் ஜெனரல், ரைட்டா, நம்மளுடைய
துணை ஆளுநர்கள் இருக்காங்களா அப்படின்றத பத்தி படிக்கிறது, ரைட்டா? அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேடியம், இம்பார்ட்டன்ட் ஏர்போர்ட்ஸ், முக்கியமா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீ போர்ட்ஸ், நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற எங்கெங்க சீ போர்ட்ஸ், கடல் வழியாக வரக்கூடிய கடல் வழி மார்க்கமாக இருக்கக்கூடிய போர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பார்க் எங்கெல்லாம் இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எங்கெல்லாம் இருக்குது, பேர்ட் சாங்சுரிஸ் எங்கெல்லாம் இருக்குது. இப்படின்றத படிக்கிறது எல்லாமே ஜிகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபயர்ஸ், அன்றாட நடப்பு நிகழ்வுகள் நீங்கள் படிக்கணும். இத்தனை பகுதிகள் இருக்கு. இதில் இதை படிக்கிறதுக்கு நீங்க நம்ம ஸ்கூல் புத்தகமே நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஸ்கூல் புக், ரைட்டா? நீங்க ஒருவேளை ஆங்கில வழி கல்வி படிக்கிறீங்கன்னா நான் என்சிஆர்டி புத்தகத்தை நான் ரெஃபர் பண்ணுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை நான் என்சிஆர்டி புத்தகம் நான் வந்து இங்கிலீஷ் மீடியமில் எனக்கு இருக்குது, இங்கிலீஷ் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம பள்ளி பாட புத்தகமே உங்களுக்கு போதுமானது. தாராளமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம், சரியா? தாராளமாக பயன்படுத்தலாம். ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை வெப்சைட்ஸில் பார்த்து தான் படிக்கணும். அது வந்து உங்களுக்கு இட்ஸ் என்ன சொல்கிறது, இதுதான் படிக்கணும் அப்படிதான் எதுவுமே வந்து கணக்கெலாம் கிடையாது. அது என்ன வேணால் கேட்பாங்க, நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே வரணும், சரியா? அதை வந்து இட்ஸ் நாட் தட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக கொண்டு வர முடியாது ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே, சரிங்களா? ரைட். ஸோ ரைட், இப்போ ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மட்டும் நம்ம பேசலாம், இந்த சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கு மட்டும் நம்ம பேசலாம், சரியா? ஸோ இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் ஸ்லாட் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ரீசனிங், ஆப்டிடியூட், ஜிஎஸ், இந்த மூணில் ரொம்ப ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட் எது அப்படின்னா நம்ம ரீசனிங் சப்ஜெக்ட் தான். கற்பூர புத்தியாக டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் அ லோ லேர்னராக இருக்கீங்க, ரொம்ப மெதுவாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நான்லாம் ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சார், எனக்கெல்லாம் படிப்பே வராது, நான்லாம் போட்டித் தேர்வு பாஸ் பண்ண முடியுமான்னு நான் நினைக்கிறேன், அப்படி நீங்கள் இருக்கிறவங்களா கூட இருக்கீங்கன்னா ரீசனிங்கை வேகமாக நீங்கள் கற்றுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ரீசனிங் இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் டாபிக். அதனால ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். தாராளமாக உங்களால் இந்த டாப்பிக்கை எளிமையாக கவர் பண்ண முடியும். எத்தனை நாட்களில் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35லிருந்து ஒரு 40 நாட்களுக்குள்ள, 40 நாளில் இந்த ரீசனிங் அப்படின்ற சிலபஸை உங்களால் கவர் பண்ணிட முடியும். என்டையர் சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். அப்போ 40 நாளில் சிலபஸ் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஆப்டிடியூடு. இப்போ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிடியூடில் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பேசிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன, பேசிக்னா என்ன? பேசிக் அப்படின்னா ஒரு கொஸ்டின், ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது பேசிக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா அந்த கொஸ்டினை எப்படி வேகமாக ஆன்சர் ட்ரை பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது மல்டிப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 15 × 16 அப்படின்னா சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது பேசிக். 15 16ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது பேசிக்கு. அதே 15 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 15ஓட ஸ்கொயர் வேல்யூ ப்ளஸ் ஒரு 15, 225 ப்ளஸ் ஒரு 15, 240ங்க அப்படின்றத மைண்ட்லையே நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் என்னது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, சரியா? அப்போ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். 50 சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் ஒரு நாளைக்கு சால்வ் பண்ணணும் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு, ரைட்டு? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் கூகுள் கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க, இல்லை லேப்டாப் வச்சுருப்பீங்க. கூகுளில் போயிட்டு 1000 சிம்பிளிஃபிகேஷன் பிடிஎஃப், 3000 சிம்பிளிஃபிகேஷன் பிடிஎஃப்னு சும்மா டைப் பண்ணுங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி 1000 கொஸ்டின் 3000 கொஸ்டின் சொல்லி சிம்பிளிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க, ஃப்ரீ பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின், 10 நாளைக்கு 500 கொஸ்டின், 30 நாளைக்கு 1500 கொஸ்டின், தாராளமாக 3000 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 60 நாளைக்கு வச்சு சால்வ் பண்ணலாம். கரெக்டா? 3000 கொஸ்டின் கிடைச்சதுன்னா 60 நாளைக்கு வச்சு சால்வ் பண்ணலாம், நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். நம்பர் 1, ரைட்டா? சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரைட்டா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 50 கொஸ்டின் செலவு பண்ணுங்க.
அடுத்தது பேசிக் கத்துக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எப்படியும் தேவைப்படும்பா. ஆப்டிடியூடுக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது கண்டிப்பா மஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா ஒரு டாபிக்கை என்னன்றதை தெரிஞ்சு அது எப்படி சால்வ் பண்ணணும், அதுல என்னென்ன மாடல்லாம் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு டைம் லிமிட் எடுக்கும். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம். அப்போ டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கணும். நான் முன்னாடி சொன்ன ரீசனிங் அதே தான். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சுட்டு வரணும். ஒரு 35 டாபிக் இருக்குது, ஒரு 40 நாளில் கவர் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்டிடியூட்னு எடுத்திங்கன்னா ஒரு 40 டாபிக் இருக்குது, ரைட்டா? அந்த 40 டாபிக் எடுத்துனா டீட்டெயிலாக பிரிச்சிங்கன்னா 40 டாபிக், ஒரு டாபிக் ஒரு நாள் 40 நாள், ரைட்டா? எப்படி பார்த்தாலும் இந்த ஆப்டிடியூட் அப்படின்ற பகுதியை ஒரு 50 நாட்களில் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம்ப்பா. 50 நாள் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய ஜிஎஸ் பகுதிக்குள்ளே வரலாம். ஜிஎஸ்னா இருக்கிறதுலே பெரிய பகுதி, ரைட்டா? படிக்கிறதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, கொஞ்சம் போர் அடிக்கிற பகுதியும் இவன் தான், ரைட்? இதை எப்படி நம்ம போர் அடிக்காமல் எளிமையாக நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறது? அதே மாதிரி சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு இவனை 40 நாள், இவனெல்லாம் ஒரு 50 நாளில் சிலபஸ் கவர் பண்ணிடலாம். ஆனால் இவனை கவர் பண்ணுறதுக்கு 3 மாதம், மினிமம் ஒரு 75 நாள் எடுக்கும். நீங்கள் அவசரமாக படிச்சிங்கன்னா ஒரு 30-35 டேஸ்லேயே கவர் பண்ணலாம். கவர் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆனால் நிறுத்தி நிதானமாக ஒன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அப்படின்னா நல்ல டைம் கொடுத்து படிக்கணும், டீட்டெயிலாக படிக்கணும், தெளிவாக படிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியணும். ஸ்கூல் பசங்க மாதிரி புக் பேக் கொஸ்டின் கேட்டால் மட்டும் தான் எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும்ன்றது படிக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிலாம் கேட்குறது, புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் அப்படியே அப்பட்டமாலாம் இப்போ கேட்குறது இல்லை, கொஞ்சம் மாடரேட் பண்ணிட்டாங்க, ரைட்டா? அப்போ படிக்கிறத தெளிவாக படிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம், ரைட்டா? ஒரு 1.5 மணி நேரம் வந்து சயின்ஸுக்கு, ஒரு 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியலுக்கு. ஏன்னா ஒரே சப்ஜெக்டை படித்தாலும் போர் அடிக்கும். இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை மட்டும் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து படிச்சிங்கன்னா போர் அடிக்கும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் சயின்ஸை படிப்போம். சயின்ஸில் ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு டாபிக் படிக்கிறீங்க, ரைட்டு? அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் இது ஆப்டிடியூடு, ரீசனிங்கு இதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. அப்புறம் திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் ஹிஸ்ட்ரி படிக்கலாம் அப்படின்னு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட் கவர் ஆன மாதிரி ஆகிடுமா? அப்போ சைமல்டேனியஸாக நீங்கள் ஜிஎஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்போ படிக்கிறத இந்த மாதிரி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி சார், இப்போ இதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இது ஒரு 3 மணி நேரம், 2 மணி நேரம், 5 மணி நேரம், இது ஒரு 1 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கணக்கு போயிடுது. அப்புறம் வேற என்ன பண்ணுறது? அது போக இந்த ஜிகே கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்படும்பா. ஒரு 1.5 மணி நேரம் ஜிகேயும் கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அப்போ 7.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு டோட்டலாக நீங்கள் 1/2 hours வந்து டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு மட்டும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு மட்டும். அப்போ மீதம் இருக்கிற நேரம் யூடியூப் பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 மணிக்கு என்னோட லைவ் பார்க்குறீங்கல்ல, ஒரு 1 மணி நேரம், ஃபுல்லாக 1 மணி நேரம் போகிறதில்ல, ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் போகுது அப்படின்னா அந்த 40-50 நிமிஷத்தில் ரீசனிங் லேர்ன் பண்ணுறீங்க. அதே மாதிரி 8 மணிக்கு கிஷோர் சார் வீடியோ வரார், 1 மணி நேரம், அவரோட வீடியோ ஒரு 1 மணி நேரம். இப்போ ஆப்டிடியூடுக்கு நான் தான் சேர்த்து எடுக்கிறேன்றதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, 2 மணி நேரத்தில் 3 சப்ஜெக்டை கவர் பண்ணிடுறீங்க. இதே தனியாக ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி வந்து புதுசாக வரப்போகிறாங்க, வந்ததுக்கப்புறம் அவங்க 1 மணி நேரம் வீடியோ, அப்போ அவங்க ஒரு 1 மணி நேரம்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 10.5 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படிப்புக்காக மட்டும் செலவு பண்ண போகிறீங்க, கேட்டா? ஒரு 11 மணி நேரம் படிப்புக்காக மட்டும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அப்போ மீதம் இருக்கிற நேரம் ஒரு நாளைக்கு நல்ல டீப் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க, தப்பே கிடையாது, ரைட்டா? சார் நான்லாம் 6 மணி நேரம் தான் சார் தூங்குறேன், என் ஃப்ரெண்டுலாம் 5 மணி நேரம் தான் தூங்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா நமக்கு ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு மெமரியில், நம்ம மைண்டில் ஞாபகம் வைக்க வேண்டியது அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு நல்ல ஸ்லீப் சென்ஸ் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போய் படுத்தா மட்டும்தான் நம்மளால் லாங் டேர்முக்கு ஞாபகம் வச்சுருக்க முடியும். நீங்கள் தூக்கத்தை குறைச்சிங்க அப்படின்னா படித்தது மறந்து போயிடும். அதனால் வந்து நல்ல டீப் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் தூங்குறது, ரைட்டா? அப்போ ஏற்கனவே ஒரு 11, ஒரு 8, 19 மணி நேரம் ஆகிப்போச்சு. மிச்சம் 5 மணி நேரம் கையில் இருக்குது. இந்த 5 மணி நேரத்தை என்ன பண்ணலாம்? சோசியல் மீடியா பார்க்கலாமா? முதல் தப்பே அதுதான். தயவு செஞ்சு சோசியல் மீடியா பக்கம் போகாதீங்க. ஏன்னா படித்த எல்லாத்தையும் வித்தின் எ செகண்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சுருவான். ஒரே ஒரு சாங்கு, ஒரே ஒரு பாட்டு போதும், ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு பாட்டு போதும், நீங்கள் படித்த மொத்தத்தையும் ஒரு நாளோட 11 மணி நேரத்தை வீணாக்கி விட்டுருவான். ஒரே பாட்டில் உங்களை வந்து சோழியை முடிச்சு விட்டுருவான். இப்படி ட்ரெண்டிங்கில் இருக்கிறத திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து ஒன்றுமில்லாத நியூஸு யோசிச்சு பாருங்கள். சோசியல் மீடியாவில் என்ன நடக்குது? ஒன்றுமே இல்லாத, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு நியூஸு.
அந்த நியூஸை திரும்ப 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 ட்ரெண்டிங் ஆக்கிடுவாங்க. திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருப்பாங்க. அதையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் படிப்புக்கு சம்மந்தம் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் என்னைக்காவது சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கீங்களா? வரவே வராது. கரெக்டா? நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ உள்ளே போய் நீங்கள் தேடி பாருங்கள், படிப்புக்கு சம்மந்தம் இருக்கிற எந்த விஷயமும் இங்கே வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? ரைட். அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து கேட்குறாங்க, சார் சீரியல் பார்க்கலாமா சார் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன்னா நேற்று வந்து ஒரு 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 நேற்று இல்லை, முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன். முந்தா நேற்று வந்து ஒரு விஷயம், இந்த சோசியல் மீடியாவெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்கப்பா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம ரயில்வே எக்ஸாம் இல்லை, பேங்க் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்டு நான் சொல்லியிருந்தேன், இந்த சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு. சார் நான் அந்த சோசியல் மீடியாலாம் பார்க்க மாட்டேன், நான் சீரியல் பார்ப்பேன் சார், ஒரு 2 மணி நேரம் சீரியல் பார்த்துக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குதுலையே ரொம்ப மோசமானவங்க இவங்க சீரியல் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப மோசமானவன் இந்த சீரியல் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, நானே இப்போ சோசியல் மீடியா சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு 4-5 சீரியலோட அந்த அந்த கிளிப்பிங் வந்து வந்துட்டே இருக்கும், சும்மாவது வந்துட்டே இருக்கும். அதாவது அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வாரம் நடக்கிறத ஏன் இப்பயே போட்டு இதை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் அதை அடிக்ட் ஆகி பார்க்கக்கூடாது. கேட்டா அதாவது உங்களை வந்து சோசியல் மீடியாவை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்க, ஃபுல்லாக நீங்கள் படுங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நான் படிக்கும்போது வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஃபேஸ்புக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் நான் இல்லை. இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு, ஆனால் நான் வந்து அதிலலாம் உள்ளே இல்லை. நான் அது என்னத்த நீ ஏதோ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி டிக்டாக் சம்திங் அதெல்லாம் உள்ளேயே இருந்ததில்லை. அதனால் அதெல்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணல. வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பயங்கர கோவம். வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கை கொண்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு படிக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா அப்படின்ட்டு எல்லாரும் நான் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் கேட்டாங்க, ஆக மொத்தம் நீ அப்படிலாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்கள்கிட்டலாம் பேசாமல் இருந்து கூட ஃபெயில் தாண்டா இருக்க, நீ ஒன்றும் பாஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்களே தவிர, யாரும் வந்து சரி பரவாயில்லடா இவ்வளோ முயற்சி பண்ணி படிக்கிறல்ல, கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடுவடா, ஒரு நாள் கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி யாரும் சொல்ல வரல. அப்போ என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு பயம், எங்கே இவன் ஜெயிச்சிருவானோன்ற பயம் மட்டும் தான் இருந்துச்சே தவிர, இவன் ஜெயிக்கட்டும் பரவாயில்ல நம்ம உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு யாரும் நீங்கள் நம்பிக்கையாக வரல. சரிங்களா? அதனால் இந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த ஃபேஸ்புக்லையும் வந்து குரூப்பாக வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலே முதல்ல வயிறு ஆரம்பிச்சிடும். என்னடா இவன் படிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வந்துடும். உண்மையான நண்பனாக இருக்கிறவன் ஃபோன் பண்ணிட்டே நீ படிடா, உனக்கு தேவைன்னா நீ ஃபோன் பண்ணு, நான் இதனால் அப்டேட் பண்ணுறேன், நான் இதனால் உனக்கு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்லுவான். ஆனால் இந்த குரூப்பில் மொக்க போட்டுட்டு இருக்கிறவன் எவனுமே வந்துட்டு நம்மளை வந்து படிக்க விட மாட்டாங்க. அதனால் வந்து முதல்ல அதெல்லாம் வெளியே வந்துடுறது நல்லது. சரியா? அதனால் ஓரளவுக்கு வெளியே வந்துட்டு இதை படிக்கிறத இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளானர் ரெடி பண்ணுங்கள். ஒரு ஸ்டடி பிளானர் ரைட்டா? காலையில் 6 மணிக்கு நான் வந்து தூங்கி எந்திரிச்சு காஃபி குடிச்சு வந்து உட்காந்துடணுங்க. காலைல 6 மணிக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்சு அம்மாவை காஃபி போட சொல்லி நான் குடிச்சிட்டு வந்து 6 மணிக்கு நான் உட்காந்தேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகேயும் காலையில் மைண்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் உட்காந்து நான் படிக்கிறேன் ரைட், ஓகே. ஒரு 8 மணி வரைக்கும் 8 மணிக்கு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணிக்கு 8:45 வந்து கரெக்டாக உட்காந்து ரீசனிங்கை நான் ஆரம்பிக்கிறேன். 9 மணிக்கு ரீசனிங் ஆரம்பிக்கலாம். ஒரு 10:30 மணி வரைக்கும், திரும்ப 10:30 மணிலேருந்து ஒரு 10:45 வரைக்கும் ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டு. நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது சும்மா வாக்கிங் மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டு சும்மா அப்படியே இருக்கலாம். திரும்ப 11 மணி 10:45 11 மணிக்கு ஒரு ஜிஎஸ் எடுத்து உட்காந்து படிப்போம். ஜிஎஸ் எடுத்து படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கலாம். ஓகே. அடுத்தது திரும்ப மறுபடியும் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கம். பரவாயில்ல, தூங்கினா தப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து மதியம் தூக்கம் தூங்கினா தப்புன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் தூக்கத்தை கட்டுப்படுத்தி மல்லு கட்டி 3 மணி நேரம் நீங்கள் மெனக்கட்டு அந்த டயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதை விட 10 நிமிஷம் தூங்கி எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். நிறைய பேருக்கு இது ஒரு பழக்கம். எனக்குமே இந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது. எனக்கும் இப்போ இருக்குது. வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த பழக்கம் இல்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து எனக்கு அதுவுமே பழகி போச்சு. மதியம் வந்து ஒரு 1:30 மணிக்கு 1:45 மணிக்கு நான் போய் சாப்பிட்றேன், 2 மணிக்கு சாப்பிட்டு வரேன் அப்படின்னா 2 மணிலேருந்து 2:20 வரைக்கும் கரெக்டாக என் அலாரம் வச்சுருப்பேன். 2:15 2:20 அலாரம் வச்சுருப்பேன். ஒரு 1/4 மணி நேரம் ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் டே நான் செம்ம ஆக்டிவாக இருப்பேன். ஒரு வேலை ஒர்க் இருக்குது, என்னால் தூங்குறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தூங்குற அந்த 1/4 மணி நேரத்தை ஸ்கிப் பண்ணேன்னு வச்சுக்கோமே, அப்படியே சோர்ந்து பிடிச்ச மாதிரியே இருப்பேன். ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக நடக்காது, மந்தமாகவே தான் நடக்கும். அதுக்கு நான் தூங்கியே எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதனால் மதியம் தூங்குறது வந்து தப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு பழக்கம்னு சொல்லி இப்போ பார் படிக்கிற பையன் மதியம் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களே, கேலியாக நினைப்பாங்களேன்னு கவலைப்படாதீங்க. தூங்கலாம்.
ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினாதான் தப்பு. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சின்னதாக ஒரு தூக்கம் நல்லா தூங்கிச்சு, மைண்ட் ஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா தப்பே கிடையாது. அடுத்து மறுபடியும் ஜிஎஸ்ஓ இல்லை ஆப்டிடியூடோ என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஷெடியூல் போடுங்க. ரைட், எல்லாம் படிச்சாச்சு. ஓகே, சாயந்தரத்துக்கு அப்புறம் யூடியூப் அருண் சார் வருவார், கிஷோர் சார் வருவார். இல்லை என்னையே தான் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபேக்கல்ட்டி யாரோ ஒரு ஆள் எங்கோ ஒரு இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ரைட், அவரோட கிளாஸை போய் பார்க்கலாம், இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கான்னு பார்க்கலாம். ரைட், ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஷெடியூலை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. அதை வச்சு உங்களுடைய பிளானரை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்கப்பா. சரியா? ரைட், ஓகே. ஸோ நான் இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் நம்மளுடைய அடா 24/7 வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கான புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு, ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குது. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி வேணும் அப்படின்னா கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். அண்ட் அடா 24/7 மொபைல் ஆப் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோ பதிவில் திங்கட்கிழமை சாயந்தரம் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் அடா 24/7 தமிழுடன். மீண்டும் சந்திப்போம் மக்களை.